அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி உட்பட போக்குவரத்து கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அறிவிப்பில் சில முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும். இதனால் நாங்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறோம்னு சொல்லிட்டு தேர்வர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட செய்தியானது சத்தியம் செய்தி தொலைக்காட்சியில் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் சில நியூஸ் சேனல்ஸில் வெளிபரப்பாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னென்ன கோரிக்கை எங்கே நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். அரசு போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா காலி பணியிடங்களை நிரப்பதற்குண்டான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே, அதாவது கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங்ஸ் போஸ்டிங் 10 வருஷத்துக்கு மேலே போடலை. அதன் பிறகு கடந்த ஆண்டு 685 போஸ்டிங் போட்டாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா 3700க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ்க்கு நிரப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டக்டர், அதாவது டிசிசின்னு சொல்லுவாங்க, டிரைவர் கம் கண்டக்டர் அந்த லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஒரு நபர் டிரைவர் லைசன்ஸும் வச்சுருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸும் வச்சுருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த போஸ்டிங்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை 3700க்கும் மேற்பட்ட போஸ்டிங்க்கு வந்திருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் இது குறித்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகங்கள், அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சரை போயிட்டு நேரில் பார்த்து அவங்களிடம் மனு கொடுத்துருக்காங்க. இதனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம், இந்த நடைமுறையை மாற்றுங்க, கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் போஸ்டிங்ஸ் எடுங்க, கண்டக்டர் டிரைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடாது, இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றத முன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல தலைவர்களும் இது சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது சம்மந்தப்பட்ட மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த சூழ்நிலை, அதாவது இந்த டிஎன்எஸ்டிசியில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் பற்றி பேசிடலாம். முதல்ல ஆல்ரெடி நாங்கள் தேர்வர்கள் இப்போ கண்டக்டர் டிரைவருக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடியது, நாங்கள் 5 வருடங்களாக 10 வருடங்களாக இவ்வாறாக 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் டிரைவராகவும் கண்டக்டராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்ஸ் இங்கு தனியார்லேயோ இல்லை அமைப்புகள்லையோ அந்த மாதிரியான நடைமுறை இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தான் இருக்குது. இப்படி ஒரு நடைமுறையே இல்லை. நாங்கள் எப்படி அதில் எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்க முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாக தான் நியமிக்க வேண்டும் அப்படின்றது மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அதே சமயத்தும் தற்போது இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் சங்கங்கள், அந்த ஊழியர் சங்கங்களும் பார்த்திங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான கோரிக்கை முன் வச்சுருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்போ தேர்வு நடைமுறை, இந்த விதிகளில் மாற்றம் செய்யணும், தனியாக தான் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த முன் வச்சுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டுட்டாங்க. விண்ணப்பிப்பதற்குண்டான போர்ட்டல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் தான் விண்ணப்பிக்கணும். இதில் சேஞ்சஸ் கொடுக்க போகிறாங்களா, நோட்டிஃபிகேஷன் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ரீநோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.